ஹாய். ஆலங்குடி அப்புறம் ஆலங்குடியை சுற்று வட்டாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளுமே நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வீட்டை சுற்றி ஏதோ ஒரு திருவிழா நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் செய்தியாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஆலங்குடியை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தானு தெரிஞ்சுக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பழமை வாய்ந்த ஐயப்பன் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலிலிருந்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் ஆண்டுதோறும் சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதமிருந்து செல்வது வழக்கமாகும். இந்த ஆண்டு கோவிலிலிருந்து அதிக அளவிலான பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல இருக்கிறார்கள். ஆலங்குடி ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மார்கழி 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சுவாமி ஐயப்பனுக்கு காப்பு கட்டுதல் நடைபெற்று தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இன்று ஐயப்பன் கோவிலை சுற்றி உற்சவர் ஐயப்ப சுவாமி உற்சவ உலாவும் நிகழ்ச்சி மற்றும் பொன்னூஞ்சல் விழாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப பஜனை பாடல்கள் பாடி ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்தனர். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய வைக்கும் ஐயன் ஐயப்பனை காண காத்திருக்கும் பக்தர்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடி ஐயப்ப பாடல்கள் பாடி வழிபடும் இடத்திற்கு சென்றாலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று சந்திக்கும் வலிமை கிடைக்கிறது. அதை கொடுப்பதுதான் நமது ஐயன் மலையாள தேசத்து அரசன். சுவாமியே சரணம் ஐயப்பா.